ரெண்டே பேரு ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து ஆடியன்ஸ் ஓட விட்டாங்க. இதுக்கு மேல ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஒருவேளை நம்ம சொல்ற சஜஷன் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனா கன்வெர்ட் ஆச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ இன்னைக்கு அப்படி ஒரு தரமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பத்தி பேச போறோம். இந்த படத்தோட பேரு நாட் சேஃப் ஃபார் ஒர்க். இன்கேஸ் இந்த படத்தை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பார்க்க வேண்டிய படங்களை தான் நம்ம ரிவ்யூ பண்றோம். பார்க்காதவங்க பாத்துருங்க. நாட் சேஃப் ஃபார் ஒர்க் 2014 ரிலீஸ் ஆச்சு இந்த படம். சோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு த்ரில்லர் படத்துல ரெண்டு கேரக்டரை ஒரு ஃப்ரேம்ல ஹோல்ட் பண்ணி நிறுத்தணும், ஆடியன்ஸை மேலும் படமாக்க வைக்கணுங்கிறதுக்கு இந்த ஸ்கிரீன் பிளே ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அந்த விதத்துல இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப தெளிவாவே பண்ணியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் லாஜிக் இல்லாம இந்த படத்தை பார்த்தா செம்ம த்ரில்லிங்காகவும் செம்ம சஸ்பென்ஸாகவும் கடைசி சீன் வரைக்கும் ஓட விட்டுருப்பாங்க. சோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை பத்தி பேசிடுவோம். சோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன, ஆடியன்ஸா ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து கதைக்குள்ள டிராவல் பண்ண வச்சிருவாங்க. பிகாஸ் வந்து கதாநாயகன் வந்து ஒரு லா ஆபீஸ்ல அசிஸ்டண்டா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சோ அப்ப வந்து அந்த லா ஆபீஸ்க்கு முக்கியமான 2 கேஸ் வந்து வருது. அதாவது அந்த ஊர்ல நடந்த மிகப்பெரிய கிரைம் கேஸ் வந்து அந்த லா ஆபீஸ்க்கு வர கதாநாயகனை வந்து அந்த நாள் நைட்டே வேலையை விட்டு தூக்குறாங்க. அவரோட வேலை சரியில்லைன்னு சொல்லி. சோ இவரும் வேலையை விட்டு போறதுக்காக தன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு லாபிக்கு வராரு. வந்த இடத்துல சம்பந்தமே இல்லாத 2 பேர் வந்து சூட் கேஸ் மாத்துறாங்க. கதாநாயகனுக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, லா ஆபீஸ்க்குள்ள புந்து லாபியில வச்சு ஒருத்தர் ஸ்மக்லிங் பண்ற அளவுக்கு தைரியம் வந்துருச்சான்னு சொல்லி அந்த பொட்டி மாத்திரம் பின்னாடியா ஃபாலோ பண்ணிட்டே போறான். போன இடத்துல அந்த பொட்டி மாத்திரவன் டைரக்டா 34வது ஃப்ளோர்ல இருக்கிற இவன் ஆபீஸ்க்கு, அதாவது கதாநாயகன் ஆபீஸ்க்குள்ள போய் தான் ஏதோ ஒரு விஷயத்தை திருட வரான்னு சொல்லி கதாநாயகனும் தெரிஞ்சுக்க. சோ அதுக்கப்புறம் அந்த பொட்டி மாத்திரவன் கண்ணில் பட்டவங்களையும் துப்பாக்கில சுட்டு கொண்டுட்டே போயிருக்கான். சோ இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, சோ இதுக்கு மேல அந்த ஃபைலையும் தடுக்கணும் கதாநாயகன். அந்த பில்டிங்ல இருந்து தப்பிச்சும் வெளியே வரணுங்கிறத இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியே பார்க்கறதுக்கு செம்ம விறுவிறுப்பா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த படத்தோட சோர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல. ஒரே டிராபேக், தமிழ் டப்டு கிடையாது, இங்கிலீஷ் ஆடியோவும் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸும் இருக்கு. இன்கேஸ் தமிழ் டப்டு வேணும்னு நினைச்சு கூகுள்ல போய் டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா அங்க வந்து தமிழ் டப்டு கிடையாது. எவனோ ஒருத்தன் ஹிந்தி டப்டா அப்லோட் பண்ணி வச்சிருக்கான் இன்கரெக்டா. சோ தயவு செஞ்சு எம்பிஏ வேஸ்ட் பண்ணாதீங்க. அமேசான் பிரைம்ல இங்கிலீஷ் ஆடியோவும் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸும் இருக்கு. இந்த படத்துல நோ ஆக்வர்ட் சீன்ஸ், நோ டபுள் மீனிங் சீன்ஸ். நீங்க தைரியமாவே டிவில போட்டு பார்க்கலாம். ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதோ கிளம்பி until then bye from ஜனா. வரட்டே. பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவின் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் குளிர் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. லல்ல 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 லல்ல